காலையில் எந்திரிச்ச உடனே எங்கள் பசங்க படிக்கிற ஸ்கூல்லேருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு. என்ன மெசேஜ் தானே கேட்குறீங்க? இப்போது சிபிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் மார்க் வந்து 33 இருந்துச்சு 100க்கு. ஆனால் இனிமேல் வந்து 100க்கு 50 மார்க் எடுத்தால் தான் அவங்க வந்து பாஸாம். அதுவும் இந்த வருஷத்துலேருந்தே அப்ளிகபிளாம். எனக்கு ஒரு விஷயம் புரியல. இந்த வருஷத்தில் நீங்கள் வந்து போட்டிருக்கீங்க, இந்த மாதிரி போட்டதே வந்து தப்பு. இதே வருஷம் இப்போ 9th 10th 11th 12th படிக்கிற பசங்களோட கெரியர் ஃபியூச்சர்லாம் என்னங்க ஆகுது? கவர்மெண்ட் வந்து மக்களுக்காக இருக்கீங்களா, இல்லை நீங்கள் வந்து ஹிட்லரோட மோசமான ஆட்சி வந்து பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்கள் வைக்கிறதா சட்டம்ன்ற மாதிரி. ஆல்ரெடி எங்கள் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஸ்கூல் வந்து மெட்ரிக் இருந்துச்சு, 2 ஸ்கூல் வந்து சிபிஎஸ்சியாக இருந்தது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10 ஸ்கூல் வந்து சிபிஎஸ்சியாக இருக்குது, 2 ஸ்கூல் தான் வந்து மெட்ரிக்காக இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் வந்து இருக்கிற எல்லா மெட்ரிக்கும் வந்து சிபிஎஸ்சியாக மாற்றிட்டீங்க. அப்புறம் சிபிஎஸ்சியாக மாற்றினது இல்லாமல் மாற்றினதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரிக் வந்து 20,000 30,000 சார்ஜ் பண்ணாங்கன்னா சிபிஎஸ்சி வந்து 80,000 ஒரு லட்சம் சார்ஜ் பண்ணலாம். ஸோ அதுக்காகவே வந்து நிறைய ஸ்கூல் வந்து சிபிஎஸ்சியாக வந்து மாற்றிட்டாங்க. இது ஒரு பக்கம் இருக்க போக இப்போ வந்து 33லேருந்து நீங்கள் 50 மார்க் வந்து ஏற்றிருக்கீங்களே, இந்த வருஷம் இருக்க பசங்களோட படிப்போட நிலமெல்லாம் என்னங்க ஆகுறது? எங்கள் நாட்டை பொறுத்த, அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கல்வி கண் காமராஜர், எம்ஜிஆர்னு சொல்லி எல்லாருமே வந்து என்ன தெரியுமா பண்ணாங்க? பசங்களுக்கு சாப்பாடு போட்டாச்சு அந்த பசங்க ஸ்கூலுக்கு வரணும், அப்பயாச்சும் அவங்க படிக்கணும், அப்பயாவது அவங்களோட ஃபியூச்சர் நல்லா இருக்கணும்னு சொல்லி எப்படியாவது ஸ்கூல் பக்கம் புஷ் பண்ண பசங்களை எல்லாருமே நீங்கள் திருப்பி வீட்டுக்கே அனுப்பிட்டு இருக்கீங்க. இது வந்து எதை நோக்கி போயிட்டு இருக்கு? எல்லாருமே திருப்பி கை நாட்டா ஆகிடுமா, இல்லை நல்லா படிக்கிறவங்க மட்டும்தான் படிக்கணும், மற்றவங்களோட லைஃப் எல்லாம் வந்து நீங்கள் 10th 12th கூட பாஸ் ஆகக்கூடாதுன்னு நிலைமையில போயிட்டு இருக்கா? நீங்கள் வந்து நிறைய பேர் சொல்லலாம், நீங்கள் வந்து ஏங்க பாஸ் மார்க்கை பற்றி பேசிட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்து 70 80 90 இந்த மாதிரி நிறைய மார்க் இருக்கிறத பற்றி பேசுறீங்க. படிக்கிற பசங்க படிச்சிருவாங்கங்க. இந்த ஆவரேஜா இருக்கவங்க இல்லை அதுக்கு பெலோவா இருக்கவங்கள பற்றி நான் தான் பேசிட்டு இருக்கேன். இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு வந்து 1 லட்சம் 1.5 லட்சம் வந்து ஃபீஸ் கட்டிட்டு இருக்காங்கன்னா அதே ஃபீஸ் வந்து டியூஷன் கட்டிட்டு இருக்காங்க. அது போக வந்து ஐஐடி நீட்டு லொட்டு லொசுக்குன்னு சொல்லி இருக்கிற எல்லாருமே வந்து டியூஷன் மயமா மாற்றி ஆல்ரெடி டியூஷன்காரங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளை அடிச்சிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் வந்து மக்களுக்கு சப்போர்ட் பண்றீங்களா, இல்லை இந்த மாதிரி டியூஷன் சென்டர்ஸ் ஸ்கூல்ஸ்க்குலாம் வந்து சப்போர்ட் பண்ணி நீங்கள் இன்னும் எவ்வளோ வேணாலும் கொள்ளை அடிச்சுக்கோங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? தயவு செஞ்சு கவர்மெண்ட்க்கு ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறேன், இந்த நோட்டீஸ் வந்து நீங்கள் தயவு செஞ்சு வாபஸ் வாங்குங்க. ஏன்னா படிக்கிற பசங்களோட கெரியர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் வந்து கொண்டு போறீங்க. இது எவ்வளோ பேர் வந்து என்னென்ன பண்ண போறாங்கன்னே வந்து புரியல. ஆல்ரெடி வந்து 10th 12thலேயே நிறைய பேர் வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க, எங்களால் படிக்க முடியல, ஃபெயில் ஆகிடுவோன்ற பயத்தில். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த பர்சன்டேஜ் வந்து அதிகமாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. தயவு செஞ்சு இதை மட்டுமாச்சும் எங்களுக்காக வந்து பண்ணுங்க. கவர்மெண்ட் ப்ளீஸ் ஏதாச்சும் ஒரு ஸ்டெப் எடுங்க. நீங்கள் கொடுத்த நோட்டீஸ் பீரியட் வந்து வாபஸ் வாங்குங்க. இது வந்து தேவையில்லை. ஆவரேஜ் 33 எடுக்கிறதே நிறைய பேருக்கு இங்கே வந்து பிரச்சனையாக இருக்குது. நீங்கள் இது 50% மாற்றினீங்கன்னா இது வந்து விபரீத முடிவுகள் நிறைய வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. புரிஞ்சு நடந்துக்கோங்க.